உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. கோவை சுவாமிஜி ஜோதிட நிலைய ஜோதிட ஆராய்ச்சியாளர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் குரு திசையில் ராஜயோகம் அப்படிங்கிற தலைப்புல பேசுறாரு. ஐயாவுடைய ஜோதிட விளக்க உரையை ஆர்வத்தோடு வரவேற்போம். ஜோதிட உள்ளங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது குருவையும் வேண்டிக் கொண்டு இப்போது நான் இந்த ராஜயோகம் குரு திசையால் ராஜயோகம் யாருக்கு என்பதை நான் இப்போ சொல்லவிருக்கிறேன். அதாவது குரு திசை அப்படிங்கிறது, இந்த குரு திசை எல்லாருக்குமே யோகத்தை தர்றதில்லை. ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராஜயோகம்ங்கிறது குரு தான். குரு எடுத்துட்டோம்னா குருவைத்தான் நம்ம இந்த 9 நவகிரகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜனாதிபதினு சொல்கிறது, ஆளுநர்னு சொல்கிறது, அதை நீதிபதினு சொல்கிறது, அதை வழக்கறிஞருங்கிறது, அல்லது பிராமணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, இலக்கணம் அப்படிங்கிறது, கல்வி போதகர் அப்படிங்கிறது, பொன்னவன் அப்படிங்கிறது, கௌரவத்துக்குடைய கிரகம் அப்படிங்கிறது, இதையெல்லாம் சொல்லப்பட்ட கிரகம் ஒருத்தருக்கு குருதசை நல்லா இருந்து நம்மளுக்கு அந்த யோகத்தை சிறப்பாக தந்தது என்றால் இவனுக்கு அந்த ஜாதகருக்கு எல்லா கௌரவம், புகழ், படிப்பு, உயர்ந்த எண்ணம், பெரியோர்கள் சப்போர்ட்டு, கோயில் குளம், அவனுடைய பக்தி, சிரத்தை, ஒழுக்கம், உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த சிந்தனைகள், உயர்வான வாழ்க்கை, இதை அனைத்துமே பொன், பொருள், ஆடை, ஆபரணம் இது எல்லாமே அவனுக்கு தந்து சிறப்பாக அவனை வாழ வைப்பது எது என்றால் குரு பகவான். ஒரு குழந்தைக்கு குரு நல்லா இருந்தா தான் கல்வி நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவா. குரு திசை நடக்கும்போது அவனுக்கு கல்வி நல்லா வரும், கௌரவ குணம் அதிகமா இருக்கு. எப்பவுமே ஒரு குரு திசை நடக்கையில யாரு பேச்சு அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்கதான் வாத்தியாரா இருப்பாங்க. நீ கம்முனுருமா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிம்பாங்க. நாம எதை சொன்னாலும் அவங்க நம்மளுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. குரு திசை நடக்கிறவை யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு உதயம் எப்படின்னா, நானே குரு அப்படிங்கிற ஒரு அறிவுரை, நாம் எதை சொல்கிறோமோ அதுக்கு அவங்க இன்னொரு அறிவுரை சேர்த்து சொல்லுவாங்க. குருவுக்கு எப்பவுமே உண்டான ஒரு இது அப்படின்னு சொன்னால், இப்போ நீதிபதி அப்படின்னா நீதிபதி சொல்கிறதான் நாம் கேட்போம். இப்போ ஒரு சாமியார் பூசாரி அப்படின்னா அவர் சொல்கிறதான் நாம் கேட்போம். ஒரு வாத்தியார் அப்படின்னா வாத்தியார் சொல்கிறதான் நாம் கேட்போம். ஒரு ஜோதிடர்கள் அப்படின்னா ஜோதிடர்கள் மற்றவர்களுக்கு தான் நம்ம அறிவுரை கொடுக்குறோம். அதுபோல குரு நம்மளுக்கு ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தால், அந்த திசையும் நல்ல திசையாக இருந்தால், அவனுக்கு வரவேண்டிய காலகட்டங்களில் ஒரு குரு திசை நடந்தால் அவனுக்கு சிறப்பான யோகத்தையும் தரும். ஒருவருடைய ஜாதகத்தில் குரு 6, 8, 12 மறைந்திருந்தாலோ, பகைநேசம் பெற்றோ, நேசம் சூரியனுடன் சேர்ந்து அஸ்தங்கம் பெற்றிருந்தாலோ, அந்த திசை அல்லது திதிசோனியம் அடைந்து விட்டாலோ, அல்லது முடக்கு ராசியில் இருந்து விட்டாலோ, அந்த குரு திசை அவனுக்கு பாழான திசையே, அதாவது எந்த யோகத்தையும் தராது. அதுபோலத்தான் இப்போ நேற்று ஜாதகம் நான் பார்த்தேன், குரு திசை தான். குரு திசையில சுக்கிரன் புத்தி நடக்குது. அந்த ஜாதகர் ஒரு ஆண் ஜாதகம். அவருடைய வயது இப்போ பார்த்தீங்கன்னா 30 வயது நடக்குது. 18, 12, 1995 இரவு மணி 12:21 நிமிடம் AM, அதாவது கோவை மாவட்டத்தில் பிறந்திருக்கிறாரு. அவருடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம், 3ஆம் பாதம். ராசி பார்த்தீங்கன்னா துலா ராசி. லக்னம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் வந்திருக்குது. இப்போ அவருடைய ஜாதக கட்டத்தில் எடுத்துட்டீங்கன்னா லக்னத்திலேயே ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன். அடுத்தது 4வது பெட்டியில் பார்த்தீங்கன்னா அங்கே சூரியன், செவ்வாய், புதன், குரு
அப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா இப்ப 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று தான் நிக்கிறாரு. கூட உபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் பாத்தீங்கன்னா புதனும் அங்க 4ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. அது போலவே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல மாந்தி. இப்ப அவருக்கு நடக்கிற திசை வந்து பாத்தீங்கன்னா அதாவது குரு திசையில் சுக்கிரன் புத்தி நடந்துட்டு இருக்குது. அதாவது இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா மூலம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறார். அப்ப அந்த சுக்கிரன் வந்து உத்திராடம் 2ஆம் பாதத்துல இருந்து இப்ப தசா புத்தி நடந்துட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த ஜாதகருடைய அப்பா அம்மா, அவங்க சித்தி, அவன் உடன் பிறந்த சகோதரன், இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. இந்த ஜாதகம் வந்து இப்ப எப்ப கல்யாணம் நடக்க, எப்ப வீடு வாசல் கட்டுவான் அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தை கேட்டாங்க. ஜாதகத்தை பார்க்கும்போது பார்த்தோம்னா இப்ப 4ஆம் இடத்துல குரு ஆட்சி பெற்று நிற்கிறாரு. அப்ப பார்த்தோம்னா அங்க பார்த்தா செவ்வாய், சூரியன், புதன் இவங்கெல்லாம் சேர்ந்து பலமா தான் இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஆனா பாத்தீங்கன்னா ஏகாதசி திதி, தேய்பிறை ஏகாதசி திதியில பிறந்திருக்கிறான். அதாவது திதி சூனியம் அடைந்து விட்டது. ஏகாதசி திதிக்கு தனுசு மீனம் திதி சூனியம். அப்ப இந்த திதி சூனியம் அடைந்ததால் இந்த ஜாதகருக்கு வந்து திசை வேலை செய்யுமா அப்படின்னா, அவங்க கேட்ட கேள்விக்கு வீடு கட்டுறதா இல்லை திருமணம் பண்றதாங்கிற கேள்வி நம்ம எதையுமே சொல்ல முடியாது. எப்படி சொல்லுவோம்? திதி சூனியம் அடைந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றால் அந்த கிரகம் நமக்கு எதிர்மறையான பலன்களவே தரும். இது நம்ம எத்தனையோ ஜாதகத்தில் பார்த்துருப்போம். கன்னி லக்கணம் மிதுன லக்கணமாய் குருதசை வந்தா பலன் தராது திதி சூனியம் அடைந்தால். அதுபோலவே தனுசு லக்கணம் மீன லக்கணமாக இருந்து புதன் தசை வந்து நம்மளுக்கு அதே மாதிரி அஷ்டமி பஞ்சமி திதியில் வந்து திதி சூனியம் அடைந்து விட்டால் அந்த கிரகம் நம்மளுக்கு புதன் தசை வேலை செய்யாது, எதிர்மறையான பலன்களைவே கொடுக்கும். இப்போ இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா அதே போலத்தான் ஜாதகம் பார்த்தா குரு ஆட்சி வீட்டில் தான் இருக்கிறாரு 7ஆம் இடத்துல. ஆனால் கேதுவுடைய மூலம் 1ஆம் பாதத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ இந்த ஜாதகருடைய பலன் கேட்கும்போது நம்ம என்ன சொல்ல முடியும்? இப்போ வந்து இந்த ஜாதகருக்கு இப்போ திருமணம் நடக்குமா, வீடு கட்டலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க. அப்போ நம்ம வந்து என்ன சொல்ல முடியும்? இப்போ இந்த ஜாதகருக்கு வந்து இந்த திசை வந்து வலுவில்லை. இப்போ வந்து திருமணம் செஞ்சாலும் இவங்களுக்கு 36 வயசு வரைக்கும் இந்த குரு திசை நடக்குது. இவன் செவ்வாய் திசையில் பிறந்தான். செவ்வாய் திசை வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 1 மாதம் 19 நாள் நின்று இருக்குது. அடுத்து ராகு 18 வருஷம் வந்தார், 20 வருஷம். இப்போ வந்து நமக்கு சுக்கிரன் வந்து இந்த குரு வந்து 16 வருஷம். அப்போ 20, 16, 36 வயது வரைக்கும் இவனுக்கு குருதசை நடக்குது. இப்போ இந்த குருதசை வந்து இவனுக்கு பலன் தருமா அப்படின்னா தராது. இப்போ வந்து 4ஆம் இடத்துக்குடைய வீடு வண்டி வாகனம் எல்லாம் பகைச்சிக்குவான், எல்லாம் இழந்துருவான். இவனுக்கு வந்து இப்போ வீடு பகையாக அம்மா கூட சண்டை கட்டிக்குவான். 7ஆம் இடம் திருமணம் செய்கிறீங்கன்னு சொன்னால் இப்போ திருமணம் வேண்டான்னு சொல்லுவான். கேது சாரம் வாங்கி திதி சூனியம் அடைந்திருக்குது. அப்போ லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்கணம். அப்ப புதன் கேது, அப்ப இவங்களோடு சேர்ந்த புதன் கேது சம்மந்தப்பட்டாலே அறிவு ஞானம், அதிகமான அறிவு ஞானம் இதெல்லாம் வரும். ஆனா இப்ப திதிசூனியம் அடைஞ்சா என்ன ஆகு? அந்த அறிவு ஞானம் எல்லாம் கெட்டு போய் இப்ப என்னவா இருப்பான் அப்படின்னா புத்தி கேட்டு கிடப்பான், வீட்டுக்கு சரியா வரமாட்டான், அதிகமா மது போதையில் இருப்பான். இப்ப வீடு நிலமெல்லாம் பகைச்சிட்டு இருப்பாரா. இப்ப எப்படி இருக்கிறான் அப்படின்னா அது போலத்தான் இருக்கிறானுங்க. இப்ப சொன்னா யார் சொன்னாலும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். வெளியில் சுத்துறா, 4 நாளைக்கு ஒருக்கா வீட்டுக்கு வர்றான். கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணோம்னா கல்யாணம் வேண்டாங்கிறான். அப்படின்னா அப்ப அந்த குருதிசை அப்படிங்கிறது, இப்ப நான் இதுக்கு முதல்ல என்ன சொன்னேன், ஒரு குருதிசை நடக்கும்போது யார் எதை சொன்னாலும் நாம ஒண்ணு சொன்னா அவங்களுக்கு 2 அறிவுரை நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஒரு குழந்தையா இருந்தாலும் கூட நீ கம்முன்னு இருமா அப்படின்னு சொல்லி அது நம்மளுக்கு பல புத்திவதிகளை சொல்லு. ஆனா இது வந்து இப்ப நம்மளுக்கு என்ன ஆச்சு, புத்தி கெட்டு போச்சு. அப்ப புத்தி கெட்டு நாம சொல்றது அவங்களுக்கு அவங்க செவியில கேட்குமா? கேட்காது. அதுபோலத்தான் இப்ப வந்து இந்த ஜாதகருடைய குருதிசை வந்து திதிசூனியம் அடைந்து விட்டதால் இந்த திசை அவருக்கு சாதகமாக இல்லை, பாதகமாக அமைந்து விட்டது என்றுதான் இப்ப நம்ம சொல்லணும். அதுபோல இந்த திதிசூனியம் அடைந்து விட்டா இந்த திசைகளை நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். திதிசூனியம் அடைகிற கிரகங்கள் நம்மளுக்கு வலு தர்றதில்லை. அதுபோலவே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா
இப்ப எல்லா ஜாதக கட்டங்களுக்குமே குரு அதே மாதிரி பண்ணுவாரா அப்படின்னா, சில லக்கணங்களுக்கு பார்த்தோம்னா இந்த கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணம் எல்லாம் அமைஞ்சு குருதசை நல்லா நல்ல இடத்துல இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு மிக பிரபலமான ராஜயோகத்தை தரும். அதுபோல வேறு இந்த மாதிரி கிரகச்சேர்க்கையெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த பலன் நல்லா தரும். இவங்களுக்கு நம்ம அடுத்தது எப்போன்னா, சரி இவனுக்கு கல்யாணம் எப்போ ஆகுது அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க. இப்போ இந்த குருதிசை வந்து பாதகாதிபதி திசை, அதாவது சூனிய திசை அடைந்து பாதகாதிபதி திசை. அப்போ இந்த திசை கடைசியில் எப்பவுமே ஒரு கெட்ட கிரக கடைசியில் போகும்போது நல்லது செஞ்சுட்டு போகும். அதுபோலத்தான் இது கடைசியாக வர்ற 2 வருஷம் இருக்கையில் 34 வயதுக்கு மேலே வேணா திருமணம் செஞ்சு வைங்க. அதுக்கு மேலே சனி திசை வருது. சனி திசை வந்தாலும் சனியில் வந்து பெருசாக கெடுக்காது. எப்பவுமே இந்த கன்னி ராசி இந்த ஒரு பாதகாதிபதி திசை நடந்தது அப்படின்னா அவனுக்கு அடுத்தது புதன் திசை வந்து ராஜயோகத்தையே செய்யும். அப்போ இந்த சனி திசை முடிஞ்சு அடுத்தது புதன் திசை வரும்போது அவனுக்கு பார்த்தோம்னு சொன்னால், லக்னாதிபதி யாரு? புதன். 10ஆம் இடம் அவனுடைய மிதுனம். அப்போ 4ஆம் இடம் வந்து 4 வேலை செய்ய 7 வேலை செய்யும். ஒரு பாதகாதிபதி திசை முடிஞ்சு அடுத்து இன்னொரு பாதகாதிபதி திசையே அவனுக்கு சூனி திசை வந்தது அப்படின்னா அவனுக்கு ராஜயோக வாழ்க்கையவே தரும். அடுத்தது அவனுக்கு சனி திசையிலையும் கூட சில ஏற்ற இறக்கங்கள் திருமணமாகு, ஆனால் வாழ்க்கையை அப்படியே ஓட்டிட்டு போவான். ஆனால் வந்து 34 வயதுக்கு மேலே வேணா திருமணம் செஞ்சு வைங்கம்மா, அதுக்கு மேலே வேணா அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு, அது வரைக்கும் நீங்கள் கல்யாணம் மூச்சு வச்சாலும் அவனுடைய வாழ்க்கை சிறப்படையாது அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. அடுத்தது இவன் புதன் திசை வரும்போது வந்தது பார்த்தீங்கன்னா இவன் மேலான ராஜயோகத்தை அனுபவிப்பான். 10ஆம் இடம் தொழில் நல்லா இருக்கு, தொழில், வீடு கட்டுவான், வாகனம் வாங்குவான். அவன் லக்கணத்துக்கு 4ஆம் இடம்ங்கிறது குருவும் வேலை செய்வார். அப்போ 4 வீடு, வண்டி, வாகனம் அமைய. 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம், சமுதாயத்தில் நல்ல பேர் புகழ் உண்டாகிறது. இதெல்லாம் வந்து அவனுடைய வாழ்க்கையில் வந்து புதன் திசை வரும்போது பின்யோகம் நல்லா வேலை செய்ய அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தினுடைய கருத்து. அதே போல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குருதிசை அப்படின்னா, குருதிசை வந்து இந்த ரிஷப லக்கணத்துக்கோ மிதன லக்கணம், கன்னி, துலாம், மகரம், இந்த லக்கணங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த யோகத்தை தருவதில்லை. அதுபோலவே இந்த திதி, ஏகாதசி திதி, துவிதி திதி, சப்தமி திதி, இந்த திதிகளில் பிறந்தாலும் அவர்களுக்கு குருதிசை வேலை செய்யாது, பாதகம்தான் செய்யும் என்பதுதான் நான் இதுவரைக்கும் பார்த்த குருதிசையில் எல்லா ஜாதகங்களுடைய ஆய்வு நான் எத்தனையோ பார்த்துருக்கிறேன். இந்த திதிகளில் பிறந்தால் திதிசூனியம் அடைந்து அந்த திசை குருதிசை வேலை செய்வதில்லை. ஆனால் அதுக்கு சில விதிவிலக்குகள் உண்டு. ஆனால் அந்த குரு ஆட்சி பெற்றிருந்தால் மட்டுமே நான் வந்து திசை வேலை செய்யாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் திதிசூனியம் அடைந்த கிரகங்கள் 6, 8, 12 அந்த குரு மறைந்திருந்தாலோ, நீசம் பெற்றிருந்தாலோ, அஸ்தமனம் அடைந்திருந்தாலோ இந்த குருதிசை மேலான யோகத்தையே, திதிசூனியம் அடைந்த போதிலும் மேலான ராஜயோகத்தையே தரும் என்பதுதான் நான் இதுவரை பார்த்த என்னுடைய ஜாதகங்களில் என்னுடைய ஆய்வு நான் தெரிஞ்சிருக்கிறேன். பலனும் அதே மாதிரி தான் சரியாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த குருதிசைகளை இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான். நம்ம எல்லா குருதிசையிலையும் எல்லாருக்கும் யோகம் தருங்கிறது சொல்ல முடியறது இல்லை. அப்போ எல்லாருக்குமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாகத்தான் இந்த குருதிசை நம்மளுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்குதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதிலே வந்து குரு வந்து அவருக்கு சாதகமான சில நட்சத்திரங்களில் இருந்தாலும் குரு வந்து யோக திசையை செய்வார். அதாவது வந்து இந்த சந்திரனுடைய நட்சத்திரமாகிய ரோகிணி, அஸ்தம், திருவோணம் 4ஆம் பாதங்களில் இருந்தாலும் சிறப்பான பலனை செய்வார் என்றும், குருவுடைய நட்சத்திரமாகிய புனர்பூசம், விஷாகம், புரட்டாதி 4ஆம் பாதங்களில் இருந்தாலும் அப்போ குரு வந்து சிறப்பான வேலை செய்வார் என்றும், அதுபோலவே பூரம் 1ஆம் பாதம், பூரம், பரணி, பூராடம் 1ஆம் பாதம், மிருகசீரிடம் 1, 4, மிருகசீரிடம் 1, 4, சித்திரை 1, 4, அவிட்டம் 1, 4 இந்த நட்சத்திர பாதங்களில் இருந்தாலும் குருதிசை சிறப்பான யோகத்தை தரும் என்றும், இப்போ அந்த குருதிசை இப்படியெல்லாம் வந்து குருதிசை வேலை செய்யும் என்கிறதா இப்போ நம்ம சொல்றது. ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதி திசையோ அல்லது சூனியமடைந்த திசை நடந்து விட்டால் அடுத்த திசை வரும்போது அது அந்த யோகத்தையே தரும் என்பதுதான்
என்னுடைய கருத்து. அதுபோல இன்று குருதிசை என்றால் குருதிசை வந்து எல்லாருக்கும் ராஜயோகம் தருமா அப்படிங்கிறது. இப்போ குருதிசை பற்றி நான் இன்னைக்கு விசாக நட்சத்திரம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குருவுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளில் இந்த குரு பகவானை பற்றியே நான் பேச வந்திருக்கிறேன். அப்போ இந்த குருதிசை பற்றி இன்றைக்கு சொல்லி இந்த கருத்தை வந்து மேலும் இந்த கருத்தை எல்லோரும் எல்லா ஜோதிடர்களும் இந்த ஜாதகம் குருதிசை நடக்கும்போது இதை எல்லோருமே ஆராய்ந்து பார்த்தால் சரியாக இருக்கும் என்பதை கூறி இப்பொழுது நான் என்னுடைய கருத்துரைகளை விடைபெற்று கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். கோவையிலிருந்து என்ன சேலம் அஸ்ட்ரோ ஆன்லைனுக்கு மாதாந்திர கருத்தரங்கத்துக்கு மகாலிங்கம் ஐயா வந்து இந்த குருவோட பலனை பற்றி பேசினார். குரு ராஜயோகத்தை யாருக்கு கொடுக்கும், யாருக்கு தீமையை கொடுக்கும்னு மிக அற்புதமாக சொன்னார். அவருக்கு வந்து சாலு வந்து உங்க பேர் சொல்லுங்க, சீனிவாசன் ஐயா அவருக்கு வந்து சாலு அழிஞ்சு மரியாதை செலுத்துவார். ஜோர ஒரு தடவை கைத்தட்டுங்க. நன்றி ஐயா, நன்றி.